Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம ஊரில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வச்சு பெரிய அளவில் ரெசிபிஸ் நம்ம பண்ணுறதில்ல. குழம்புல போடுவோம், வறுவல் பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம். பட் நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ்க்கு அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. பட் நார்த் இந்தியாவில் அதாவது ஓக்ரா இல்லைன்னா பிந்தி குர்குரேன்றது ரொம்ப ஃபேமஸ். நான் வந்து அதை நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மாற்றிருக்கேன். பட் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டீ டைமுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெண்டைக்காய் அதாவது நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துகிட்டு நல்லா வந்து கீறிட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த ஒரு உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்கும், அந்த விதைகள் இருக்கும், அதை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இருக்கணும். உள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் அந்த தோலை மட்டும் வச்சுக்கோங்க. பட் ஆனால் கழுவிடாதீங்க, முன்னாடியே கழுவி நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இப்போ நான் சொல்கிற அமௌண்ட்டெல்லாம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மிளகுத்தூள், அப்புறம் வந்து உப்பு, சாட் மசாலா இது இருந்ததுன்னா போடுங்க, போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆப்ஷன் தான். கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய்த்தூள். நான் அது இந்த இடத்துல வைக்க மறந்துட்டு பட் மிளகாய்த்தூளும் போடணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணி தெளிக்காமல் முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக தான் உப்பு போடணும், அந்த ஈரம் வராமல் இருக்கிறதுக்காக மாவெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக உப்பு போடணும். இப்போ நான் ஒன்றா போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் இதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து தண்ணி தெளிக்காமல் சுத்தமாக பண்ணோம்னாலும் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உதிர்ந்து எண்ணெயை வந்து இதாகிட்டு. ஸோ லைட்டாக நான் தண்ணி தெளிச்சா பண்ண போகிறேன். பட் லாஸ்ட்டாக இப்போ அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எடுத்து ஒரு இதில் போட்டு சளிச்சிட்டு இந்த எக்ஸஸ் மாவு எடுத்துகிட்டு நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ சாட் மசாலா, அப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் உங்கள் காரத்தை எப்படியோ அந்த மாதிரி போட்டு, குழந்தைங்களுக்கு கொடுக்காத காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா பெசரிட்டு, இப்போ இந்த பூண்டு சோம்பு இதோட எல்லாத்தையும் பெசரிட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு பிசு இருக்கும், ஸோ அதுலேயே நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதில் இருக்கிற அந்த சோம்பு பூண்டையும் இதோட சேர்த்தாச்சு, தட்டிலே வச்சுருந்தா எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதிலே ஓரளவு ஒட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து லேசாக தண்ணி தெளித்து எல்லாம் நல்லா ஒன்றா கோட்டிங் ஆகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இது இப்படியே வந்து நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்படியே பொரிப்பாங்க, மொறுமொறுன்னு இருக்கும். பட் ஸ்டில் வந்து எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் ஆஃப் அந்த மாவு நம்ம போடுறதுலாம் அதிலே போய் இதாகிடும். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இப்படி தெளித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம போடும்போது நம்ம உதுத்து போட்டுக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து பணிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே தனித்தனியாக வந்துடும். நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன 1 ஸ்பூன் அளவு அரிசியிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் கூட எக்ஸஸாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லா போடுறப்போ உதிராக தனித்தனியாக விடுறதுக்கும் மேலே மாவு நல்லா கோட்டிங் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், மொறுமொறுப்பும் கூட இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ ஒன்று போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 போட்டுட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகுது என்னென்னு. உங்களுக்கு அந்த டேஸ்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த பேட்ச் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், மசாலா ஓட்டிருக்கு. ரொம்ப வந்து எண்ணெயில் அந்த மசாலா உதிர்ந்து வரல. அப்படியே நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு போட்டோம்னா மொறுமொறுன்னு ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்து மசாலா ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு அந்த மாவோட டேஸ்ட்டும் இருக்கும், வெண்டைக்காவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா பொரிச்சிட்டு எடுத்துருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓக்ரா ஃப்ரை இல்லைன்னா பிந்தி குர்குரே இல்லைன்னா வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, பொரிச்சு சூப்பர். இங்கே பாருங்கள், சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் உள்ளே இருக்க அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மீடியமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள். இதில் மசாலாவும் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒன்று கடிச்சு சாப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டீ டைமுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஸ்நாக்கு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களை நான் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.